Hi, hello everyone, this is Danny here. ஸோ இந்த நாளும் இன்னொரு கத்தருடைய வார்த்தையில் சீசனல் வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ஸ்டே ஹானஸ்ட். கத்தருக்கு முன்பாக நீங்கள் வந்து ஹானஸ்டாக உண்மையாக இருங்க அப்படின்றது தான் இந்த வாரம் நம்ம பார்க்குற கத்தருடைய வார்த்தை. தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிடுகிறவனும் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வார்த்தையை வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, யாரோ பயங்கரமாக பாவம் செய்கிறவங்களுக்கு இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி இது எஸ்கேப் பண்ணலான்னு பார்ப்போம். பட் நமக்கு தெரியாமல there may be some mistakes on our side. கர்த்தருடைய விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இந்த ஒரே ஒரு சின்ன சீக்ரெட்னு சொல்ல முடியாது, ஹேக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த விஷயத்தை வந்து I just want to remind myself என்னன்னா, அக்செப்டிங் ஆஃப் லாஸ். நம்ம சைடு இருக்கிற மிஸ்டேக்கை பார்க்கணும். எப்போவுமே எல்லா விஷயத்துலேயும் நல்லா பார்த்தோன்னா நம்ம சைடு ஏதோ இட் மே பி ஸ்மால். ஒருவேளை நான் கர்த்தருடைய பக்கத்தில் இருக்க மிஸ்டேக் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம மிஸ்டேக் ரொம்ப சின்னதாக கூட இருக்கலாம். ஆனால் இட்ஸ் ஸ்டில் அந்த பார்வை வந்து அநேக நேரத்தில் வந்து தப்பாக தான் இருக்கும். கர்த்தர் தான் கர்த்தர் எப்பவுமே அவர் நல்லவர், அவர் பர்ஃபெக்ட் தான். நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தான் கொஞ்சம் மாற வேண்டியதாக இருக்குன்றது கொஞ்சம் அக்செப்ட் பண்ண ஹார்டாக இருந்தாலும் அதுதான் உண்மை அநேக நேரங்களில். ஸோ இந்த ஒரு புரிதல் நமக்கு இருந்துச்சுனாலே போதும், அநேக நேரத்தில் கர்த்தர் முன்பாக நம்ம ரொம்ப ஈஸியாக தாழ்த்துக்கலாம். ஸ்டே ஹானஸ்ட். கர்த்தருக்கு முன்பாக ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த குவாலிட்டி தேவை. என்ன குவாலிட்டினா, சீயிங் ஆர் மிஸ்டேக்ஸ். ஏன் மிஸ்டேக் என்ன, இந்த விஷயத்தில் நான் எங்கே தப்பு பண்ணிக்கிறேன், ஓகே இங்கே தான் நான் தப்பு பண்ணிக்கிறேன், ஸோ ஐ ஹாவ் டு ஒர்க் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அப்போ தான் நம்ம ஒரு பக்கம் ஹம்பிள்னஸும் கற்றுக்கிறோம், இன்னொரு பக்கம் கர்த்தருக்குள்ளே வளர்கிறோம், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பின்மாறி போகாமல் இருக்க முடியும், கர்த்தருடைய வழிகளை விட்டு விலகாமல் இருக்க முடியும், கர்த்தருடைய சித்தத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக நிலைக்கணும். இது எல்லாத்துக்கும் இந்த சின்ன ஒரு சீக்ரெட் தான். நம்ம மிஸ்டேக் என்ன, ஏன் மிஸ்டேக் என்ன, வேர் நான் வந்து எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்றத நம்ம வந்து எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த சீசன்லையும் அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவாராக. வேற கௌரவம், நான் எங்கே தப்பு பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கும்போது தான், இங்கே தான் நான் தப்பு பண்ணியிருக்காண்டவர், இங்கே நான் தப்பு பண்ணியிருக்காண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹானஸ்டி அப்போ தான் வரும். ஸோ கர்த்தர் முன்பாக உங்களை தாழ்த்தி அவர் முன்பாக ஹானஸ்டாக, ஆண்டவரே நான் செய்கிறது, நான் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கோம். சில நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த வருஷத்தை நம்மளை வந்து எப்படியா எஸ்கேப் பண்ணணும் எப்படியாவது பார்ப்போம். ஆனால் உண்மை என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாள் இந்தந்த விஷயம்லாம் நம்ம நிச்சயமாக செய்யணும்னு சொல்லி பிதாவினுடைய பரிபூர்ண சித்தம்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து 0.1% நம்ம இது மிஸ் பண்ணாலும் நம்மளும் ஒரு பாவ லிஸ்டில் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நான் பாவையே இல்லை அப்படின்னு சொல்கிற இதுலேருந்து நம்மளை நிச்சயமாக காப்பாற்றுவார்கள். தன் பிழைகளை உணர்கிறவர் யார், அதுக்கு மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி கர்த்தர்கிட்ட உண்மையிலே ஹானஸ்டாக, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை யார் ஒருத்தர் உண்மையாக தாழ்த்துவாங்கன்னு கர்த்தர் ஆவலோடு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ கர்த்தருடைய ஆவலோடு பார்க்கும்போது நம்மளுடைய கர்த்தருடைய கண்கள் நிச்சயமாக நம்ம மேலே நிச்சயமாக படும்படியாய் அவர் முன்பாக ஹானஸ்டாக இருக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக தருவாராக. இந்த சீசனில் அவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையிலே ஹானஸ்டாக இருக்கும்போது அப்போ உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் அவர் நீதி வழங்காதவர். ஸோ உண்மையாய் ஒருவேளை இன்னும் நீதி வரலை, ஒரு சில நீதிகள் உங்கள் வாழ்க்கையில் மேபி இன்னும் உண்மையாக ஆல்ரெடி உண்மை இருக்கலாம், இன்னும் உண்மையாக உன் தேவனை கத்துறது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் கத்தரை தேடுறோம், கத்தருடைய விஷயங்கள், ஆனாலும் இன்னும் அந்த ஸ்டாண்டர்ட் காட் விரும்புகிற ஸ்டாண்டர்டுக்கு நம்ம ஒருவேளை வராமல் இருக்கலாம். ஒருவேளை அதுக்கு நேரம் நம்ம இன்னும் அதிகமாக புஷ் பண்ணுறதுக்காக நம்ம சுச்சுவேஷனாக நம்மளை பக்கமாக இது கம்ப்ளீட்டாக இது பொசிஷன் பண்ணி வச்சுருக்கலாம் கர்த்தர். ஸோ அதை கரெக்டாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய பரிபூர்ண சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை இன்னும் நாளுக்கு நாள் நிச்சயமாக மாற்றுவாராக. மே he help you to stay honest in this season and pray and to seek him. கர்த்தரை நோக்கி இன்னும் அதிக உண்மையோடு அவரை இன்னும் அதிகமாக தேடுகிறவர்களாய் கர்த்தர் இந்த சீசனில் நம்ம நிச்சயமாக மாற்றுவாராக. See you next video.